1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஏற்கனவே கேட்டபடி இந்த வார்த்தையை பெரும்பாலும் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லும்போது நாம் நம்மை சந்தோஷப்படுத்திக் கொள்ளுகிறோம், சில நேரங்களில் ஆறுதல் படுத்திக் கொள்ளுகிறோம். உண்மைதான். யாருக்கு என்னை பத்தி தெரியலனாலும் கர்த்தருக்கு என் இருதயம் தெரியும். ஆமென். அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். அதனால எனக்கு அவர் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிற வேலைகள் உண்டு. அப்படிதான் நினைக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுல இன்னொரு காரியத்தை இன்னொரு கோணத்திலே நாம் பார்ப்போமானால், இதை கவனிப்போமானால், நம்முடைய இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறியும் பொழுது இன்னும் கொஞ்சம் காரியங்களை நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தை பார்த்து அவனை ஆசீர்வதிக்கிற தேவன் இருக்கிறார். நாம் கிருபை குறித்து பேசும்பொழுது தேவனுடைய கிருபை நாம் எந்த நிலைமையில இருந்தாலும் நம்மை அது ஆசீர்வதிக்கிறது. நாம ஆண்டவரை விட்டு தூரம் போனாலும், போன வாரம் பார்த்தோம், இளைய மகன் கர்த்தரை விட்டு தூரம் போனாலும், எவ்வளவு பாவங்களை செய்து அவன் திரும்ப வந்தாலும் அவனை அந்த கிருபை மறுபடியும் நிலை நிறுத்துகிறது. ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கும் பொழுது இருதயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல குணங்கள் காணப்படுமானால், தேவன் விரும்புகிற குணங்கள் காணப்படுமானால், அந்த கிருபை அவர்களை உயர்த்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல தேவ மனிதர்களை அது உயர்த்தி வைத்ததை நாம் பார்த்தோம். தாவீதை நாம் பார்த்தோம். அவனுடைய இருதயத்துல கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததான விருப்பம் இருந்ததை தேவன் பார்த்தார். சாலமோன் சொல்லும் பொழுது, என் தகப்பனுடைய இருதயத்துல ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தது என்று சாலமோன் சொல்றார். அதை தேவன் பார்த்ததை சாலமோன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த விருப்பத்தினால அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்தார். அவனை உயர்த்திட்டார். எல்லாரை விட அவனுடைய நாமத்தை ஆண்டவர் உயர்த்திட்டார். தாவீதின் நாமத்தை கர்த்தர் உயர்த்தினார். அதே போல இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் ஆபிரகாமுடைய இருதயத்தை அவர் பார்க்கும் பொழுது அந்த மனுஷனுக்குள்ளே அவனுடைய இருதயம் உண்மையுள்ளதாக இருக்க கண்டு என்று நாம் வாசிச்சோம். ஆபிரகாமுடைய இருதயம் உண்மையுள்ளதாக இருக்கிறதை கர்த்தர் பார்த்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து மொத்தமாக நெகேமியா புத்தகத்திலே அதை நாம் வாசிக்கும் பொழுது அவனை குறித்து சொல்லும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை தான் அவனுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, தேவன் ஆபிரகாமுடைய இருதயம் உண்மையுள்ளதாக இருக்கிறதை பார்த்தார் என்று நாம் வாசித்தோம். அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். அதற்கு உதவி செய்தது அவன் தேவன் மேலே வைத்திருந்த விசுவாசமும் அவருக்கு கீழ்ப்படுகிற குணமும் அவனை உண்மையுள்ளவனாக வைத்தது என்பதை நாம் கவனித்தோம். நம்முடைய தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவர். இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புத்தகம் 8வது அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8:40. தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவராதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக. ஆமென். தேவன் எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கெட்ட குணங்களும் அவருக்கு தெரியும், நல்ல குணங்களும் அவருக்கு தெரியும். அவர் மனுஷன் பார்க்கிறபடி பார்க்கறதில்ல. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், வெளிப்புற நடக்கைகளை பார்க்கிறான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பார்வையே வித்தியாசமானது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பார்வை எப்படிப்பட்டது, எதெல்லாம் பார்க்கிறது அப்படின்றத வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவன் உயர்த்தின மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் உற்று பார்ப்போமானால் தேவன் அவர்களுடைய இருதயத்தை பார்த்ததை நம்மால பார்க்க முடியும். இன்றைக்கும் 3வதாக ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம். அவனுடைய பெயர் யோசபாத் என்கிற ஒரு தேவனுடைய மனிதன். அவர் ஒரு ராஜா. ஆனால் தேவன் மேல மிகுந்த அன்புள்ளவனாக
அவருடைய காரியங்களிலே சந்தோஷம் உள்ளவனாக அவன் இருந்ததை நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாம் 2 நாளாகம புத்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகம புத்தகம் 17:6. கர்த்தருடைய வழிகளில் ம். அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவையும் விட்டகற்றினான். இந்த வார்த்தை யாரை குறித்து சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா நீங்க முதல் வசனத்தை வாசித்தீங்கன்னா அந்த அதிகாரத்தின் முதல் வசனம், அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருக்கு விரோதமான ஆளு அப்படின்னு நினைச்சாதீங்க. சாலமோனுக்கு பிறகு இஸ்ரவேல் என்கிற ராஜ்யம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. ஒன்று, அதுல இஸ்ரவேல் கோத்திரத்துல 12 கோத்திரம் இருந்தது. அதுல யூதா கோத்திரத்தை சார்ந்து பென்யமின் கோத்திரமும் லேவியில கொஞ்சமும் சேர்ந்து ஒரு கோத்திரமாக, அதாவது அது யூதா அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பகுதியாக பிரிந்து போனது. இன்னொரு பகுதி இஸ்ரவேல் என்று மறுபடியும் அதே பேரோட தொடர்கிறது. இந்த யூதா கோத்திரத்தில் இருக்கிறவர்கள் தாவீதின் வம்சத்துல வந்த அந்த வம்சத்துல வருகிறவர்களை ராஜாவாக அது கொண்டிருந்தது. அந்த வம்சத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வந்தார். இந்த யூதாவில் ராஜாவாய் இருந்தவர்களிலே இந்த யோசபாத் ஒருவனாய் இருந்தான். இந்த யோசபாத்தை குறித்து நான் வாசிக்கும் பொழுது 6வது வசனம் சொல்றது, மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. வேதம் தேவ ஆவியானவரால எழுதப்பட்டது. அல்லேலூயா. இந்த வேதம் ஒரு மனிதனுடைய இருதயத்தை குறித்து பேசுகிறது. அது கர்த்தர் அவனுடைய இருதயத்தை பார்த்த பார்வையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. இந்த யோசபாத்தை குறித்து நான் பார்ப்போமானால் அவனை கர்த்தர் எப்படி உயர்த்தினார் அப்படின்னா, அவனை மகிமையாய் உயர்த்தினார். 5வது வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரத்துல 5வது வசனம், ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. ஆமென். கர்த்தர் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். அவனுக்கு கொடுத்த பங்கை, அவனுக்கு கொடுத்த சுதந்திரத்தை கர்த்தர் திடப்படுத்தினார். எல்லாரும் அவனிடத்துல காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. இந்த யோசபாத் ராஜா உண்மையாவே சரித்திரத்துல ஒரு நல்ல ராஜாவாய் அவன் இருந்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. யூதா ஜனங்கள் மிகவும் சந்தோஷமாய் இருந்தார்கள் என்று சொல்லுகிறது. அதே நேரத்துல இஸ்ரவேலோடு ஒரு தொடர்பையும் அவன் வைத்திருந்தான். அதனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த நேரத்துல இஸ்ரவேலை ஆண்ட ஆகாப் என்கிற ஒரு பொல்லாத ராஜா ஒருத்தன் தான். இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்தவன் அவன் பொல்லாத மனுஷன். ஆகாப் என்கிற ஒரு ராஜா, அந்த ராஜா அவனுடைய மனைவி மோசமான பெண்ணாக இருந்தார். ஏசபேல் என்கிற ஒரு மோசமான பெண். அந்த பெண்ணின் வார்த்தையை கேட்டு அவனுடைய ஆட்சி நடந்தது. அவனிடத்துல இந்த யோசபாத் ராஜா தொடர்பா இருந்தான். இந்த ஒரு விஷயத்துல தான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் செய்தான். ஆனாலும் அவன் இப்படி தொடர்பா இருந்து போகிற போது கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 3:14. இவனை குறித்து எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறதையும் நாம் பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் 3:14. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எலிசா என்கிற ஒரு பெரிய தேவ மனிதன், இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் பெரிய தீர்க்கதரிசியா இருந்த எலிசா என்கிற தேவ மனுஷன், அவர் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு பதிலாக சொல்றாரு, உன் கூட வந்திருக்கிற யோசபாத், யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தினுடைய முகத்தை பார்க்கலன்னா உனக்கு பதிலே சொல்ல மாட்டேன்றார். அந்த அளவுக்கு யோசபாத் கர்த்தரோடு இணைந்திருந்ததை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய காரியங்களிலே அவன் எப்படி இருந்தான் என்பதை நாம் கவனிக்கும் பொழுது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 17:6 சொல்லுது. முதல் வாசிச்சோம் நம்ம. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க அறிய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். அவர் இருதயத்தை பார்க்கும்போது அவர் இதையும் பார்க்கிறார். எல்லாருமே ஆண்டவருடைய வேலையை செய்யறாங்க, எல்லாருமே ஆண்டவருக்காக வாழ்றாங்க. ஆண்டவருக்காக வாழ்கிறதுல, ஆண்டவருடைய வழிகளிலே உற்சாகமா இருக்குதா அப்படின்றத ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒருவேளை ஏதோ போறோம், ரட்சிக்கப்பட்டோம், சர்ச்சைக்கு போறோம், கிறிஸ்தவனா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க. உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யோசபாத்தின் தேவன் நம்முடைய தேவனாய் மாறணும். ஹல்லேலூயா. அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்த தேவன் உங்களுக்கும் கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஆனால் அவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். அவனுடைய கைகளில் ராஜ்யபாரத்தை பலப்படுத்தின தேவன் உங்களுடைய குடும்பத்தை பலப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் அவர் அவனை போல கர்த்தருடைய வழிகளில் உற்சாகத்தோடு இருக்கிறோமா என்பதை அவர் பார்க்கிறார். தேவனுடைய வழிகளில் உற்சாகமாய் நாம் இருக்கிறோமா என்பதை தேவன் பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இதை குறித்து சொல்லும்போது, கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 9:17. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரானக்கார உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. இந்த வசனத்தை சொல்லுகிறதுக்கு காரணம், கர்த்தருடைய சுவிசேஷ வேலையை குறித்து இந்த தேவ மனிதன் இந்த அதிகாரம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறான். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொல்றான், கர்த்தருடைய வேலையை நான் செய்யணும். அந்த வசனத்துல சொல்லுது, உற்சாகம் இல்லாதவனாயும் செய்யலாம். ஆண்டவருடைய வேலையை எப்படி செய்யலாம்? உற்சாகம் இல்லாதவனாயும் செய்யலாம். உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டது. ஊழியத்துக்குன்னு வந்துட்டோம், அப்படி கூட செய்யலாம். நிறைய பேர் அப்படி கூட செய்யறாங்க. ஊழியத்து போறோம், சுவிசேஷ ஊழியத்து போறோம், அதனால செய்யறோம் அப்படின்னு செய்யறோம். ஆனா அவர் சொல்றாரு, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க செய்கிற ஊழியத்துல உற்சாகத்தோடு செய்யணும். ஹல்லேலூயா. நீங்கள் உற்சாகமா இருப்பீர்களானால் யோசபாத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கேயும் அதை குறித்து சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 9:7. 2 கொரிந்தியர் 9:7. அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கொடுக்கறதுல கூட உற்சாகம் இருக்குது. இன்னைக்கு கொடுங்க கொடுங்கன்னு நிறைய பேசுறாங்க ஜனங்க, அதனால கொடுக்கறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கொடுக்கறதுல கூட உற்சாகத்தை பார்க்கிற தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க கொடுக்கும் போது கூட உற்சாகமாய் கொடுக்குறீங்களா அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம காணிக்கை எடுக்கிறோம். நானும் பல வருஷமாய் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து அதுக்கு முன்னாடியில இருந்து காணிக்கைகளை கொடுக்கறதுண்டு. நீங்க காணிக்கை போடும்பொழுது எப்படி போடுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய பழக்கம், நான் காணிக்கை போடும்போது இன்னைக்கு வரைக்கும் அந்த காணிக்கை பையில போடும்பொழுது ஆசீர்வதித்தீரே ஸ்தோத்திரம் அப்படிதான் போடுவேன். ஹல்லேலூயா. ஆசீர்வதித்தீரே அப்படின்னு தான் போடுவேன். அதை போடும்போது கூட ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லி ஆசீர்வதித்தீரே அப்படின்னு போடணும். கொடுக்கிறதுல கூட ஒரு உற்சாகம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதனால்தான் ஆபேலினுடைய காணிக்கை அங்கீகரித்தார். 2 பேருமே கொடுக்க தான் போனாங்க. இவன் கொடுக்காதவன் கொடுத்தவன் ஆண்டவர் பிரிக்கல. கொடுக்கிறதுலே வித்தியாசத்தை பார்க்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்கிறபடி அவர் பார்க்கிறது இல்ல. பெருமையா காசை நிறைய எல்லாரும் எதிர்க்கும் எடுத்து வந்து கொடுக்கும் போது அதை பார்த்துட்டு ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறவர் அல்ல. இருதயத்துல 10 ரூபாய் கொடுத்தாலும் உற்சாகமாய் கொடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்ததை கொடுக்கிறேன் என்று சொல்லி உற்சாகமாய் இருக்கிறது. அந்த உற்சாகத்தை பார்க்கிற தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். அவர் இருதயத்தை பார்க்கிறார். தாவீதின் இடத்துல விருப்பத்தை பார்த்தார். ஆலயத்தை குறித்ததான விருப்பத்தை பார்த்தார். ஆபிரகாம் இடத்துல உண்மையை அவர் பார்த்து அந்த மனிதனை உயர்த்தினார். ஜாதிகளின் தகப்பனாக அவனை மாற்றினார். 3வதாக யோசபாத்தின் இடத்துல அவனுடைய இருதயம் கர்த்தருடைய காரியங்கள்ல உற்சாகமா இருந்ததை தேவன் பார்த்தார். உற்சாகமா இருந்தா என்ன ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல இருந்தெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். இந்த மனிதனை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு பிறகு நான் இன்னும் காரியங்களை துரிதமாய் சொல்லுகிறேன். 2 நாளாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலப்பட்டான். இஸ்ரவேல் என்பது யூதாவுக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு ஜனமாக அந்த நாட்கள்ல இருந்தது. யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் சண்டை நடந்துட்டே இருந்தது. இந்த யோசபாத் ராஜா அவன்
அவனுடைய பொறுப்பை ஏற்ற பிறகு அவன் பலப்பட்டான் என்று சொல்லுகிறது. யாருக்கு விரோதமாக அப்படின்றத நம்ம யோசிக்க வேணாம். எதிரிகளுக்கு விரோதமாக நம்மை கர்த்தர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன்னுடைய இருதயம் கர்த்தருடைய காரியங்களிலே உற்சாகமா இருக்குமானால், கர்த்தர் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே உன்னுடைய இருதயம் உற்சாகமா இருக்குமானால், ஆண்டவரை குறித்து ஒரு காரியம் அப்படின்னு சொல்லும்போது உற்சாகமாய் நீங்க முன் வரணும். ஆண்டவருடைய காரியம் சொல்லும்போது உற்சாகமாய் நீங்கள் முன் வருவீர்கள், ஆனால் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு விரோதமாய் உங்களை பலப்படுத்துவார். சத்துருக்களுக்கு விரோதமாய் உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு தன்மை என்ன தெரியுமா? உற்சாகமுள்ள ஆவி. ஹல்லேலூயா. உங்களுடைய உற்சாகம் சத்துருவை பலவீனப்படுத்தும். ஹல்லேலூயா. பிசாசை பலவீனப்படுத்தும். நீங்கள் கர்த்தருக்குள்ள உற்சாகமாய் உங்களுடைய காரியங்களை செய்வீர்களானால், கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய நேரம், கர்த்தருடைய காரியம் என்று உங்களை உற்சாகமாய் ஈடுபடுத்திக் கொள்வீர்களானால், சத்துரு தன்னுடைய பலத்தை இழந்து போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகம் என்று சொல்லும்போது கர்த்தருக்குள் மகிழுகிற ஒரு காரியத்தையும் சொல்லுது. வேதவசனம் தான் சொல்லுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே அவர்களுடைய பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் உற்சாகமாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் இந்த வேதவசனம் ஏன் சொல்லுது? யோசபாத் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகமா இருந்தா அப்படின்னு ஏன் சொல்லுது அப்படின்னா, நீங்களும் அதை அறிந்து கர்த்தருடைய வழிகள்ல உற்சாகமா இருக்க உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த மனுஷனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 3வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் யோசபத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனிதனோடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. எல்லாரோடும் ஆண்டவர் இருக்கிறார் தான், ஆனா இங்க விசேஷமா சொல்லப்படுது இந்த மனுஷனோடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது என்ன நினைக்கணும் அப்படின்னா, அவர் கூட இருக்கிறதை ஜனங்கள் காணும்படி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அல்லேலூயா. உற்சாகமாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களோடு கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 10வது வசனத்தை வாசிங்கன்னா, ஆண்டவர் அந்த மனுஷனோடு கூட இருக்கிறதை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கலாம். யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபத்தோடே யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். யூதாவை சுற்றி இருக்க தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் இந்த யோசபாத் ராஜா இருக்கிற அத நாட்டை சுத்தி இருக்கிற எல்லா ராஜ்யத்தின் மேலும் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்தது. அல்லேலூயா. யோசபாத்தோட யுத்தம் பண்ணாது இருந்தார். யாரும் ஃபைட் பண்ணதுக்கே பயந்தாங்க, அவர்கிட்ட வரத்துக்கே பயந்தாங்க. ஏன் அப்படின்னா அவனோடு கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. உற்சாகமாய் நீங்கள் கர்த்தருக்காக நிற்பீர்களானால் உங்களோடு கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா. உங்களை குறித்ததான பயம் உங்களுடைய எதிரிகளுக்கு உண்டாயிருக்கும். 20வது அதிகாரம் 2 நாளாகமம் 20:17 வாசிக்கலாம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். அல்லேலூயா. இது யோசபாத்தினுடைய ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை. நீங்க வேதத்தை பொறுமையா படிப்பீர்களானா, இந்த அதிகாரங்களை படிப்பீர்களானால் தெரியும். அந்த தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்றாரு, யுத்தத்தை குறித்து பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறான், கர்த்தரிடத்துல உற்சாகமா இருக்கிறவன், உங்களோட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இருந்தா உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிரிகள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு விழுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மனுஷனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்தார். நான் வேகமா சொல்றேன். இன்னும் அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்ததை நாம் பார்க்க முடியும். ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. நான் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் கவனிக்கும் பொழுது இதெல்லாம் எதனால வந்தது அப்படின்னா, அந்த வேதவசனம் சொல்லுது 17:5 2 நாளாகமம் 17:5 கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. இந்த காரியம்தான் இவனை குறித்து தேவன் இவனுடைய வாழ்க்கையில மொத்தமா சேர்த்து யோசபாத்தை குறித்து ஒன்னு சொல்லணும் அப்படின்னா, அவன் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகமா இருந்த மனுஷன். கர்த்தர் அவனுக்கு மிகுந்த ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 16வது வசனம் வாசிக்கலாம். இதெல்லாம் அந்த மனிதனுடைய ஆசீர்வாதங்கள். அதை கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பார். நீங்கள் அப்படி இருப்பீர்களானால்
உங்களுக்கும் கொடுப்பார். 16வது வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகவும் 17-16. அவனுக்கு உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த சிக்ரியின் குமாரனாகிய அமசியா இருந்தான். அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் 2,00,000 பேர் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த சிக்ரியின் குமாரனாகிய அமசியா இருந்தான். அவனிடத்தில் பராக்கிரமசாலிகள் 2,00,000 பேர் இருந்தார்கள். நாம் கர்த்தருக்குள் உற்சாகமா இருப்போமானால் நம்மோடு கூட உதவி செய்கிறவர்களையும் உற்சாகமா இருக்கிறவர்களாய் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யாரையும் ரொம்ப கம்பல் பண்ண வேண்டியதே இல்லை. கர்த்தருடைய உற்சாகம் நமக்குள்ள இருந்து அவங்களுக்குள்ள போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிறவர்களை நமக்கு கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இது இந்த காரியத்தினுடைய ஆசீர்வாதம், இந்த தேவ மனிதனுக்கு இருந்த ஆசீர்வாதம். இதெல்லாம் தான் அந்த மனிதனை உயர்த்தி வைத்தது. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனை போலவே உற்சாகமாய் வேலை செய்கிற அநேக ஜனங்களை அவனுக்கு கொடுத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நீங்க 31வது வசனத்தை வாசிக்கலாம். 20வது அதிகாரம் 18-31 வாசிக்கலாம். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். இது என்ன காரியத்தை சொல்லுகிறது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இவன் இஸ்ரவேல் ராஜா ஒரு மோசமான ராஜாவா இருந்த போதும், ஆகாப் என்கிற ஒரு மோசமான ராஜா, அவனை போல ஒரு மோசமானவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ராஜா அந்த ராஜாவோடு சம்பந்தம் கலந்திருந்தான். அவன் கூட அந்த ராஜா கூட எதிரி கிட்ட போய் சண்டை போடுறதுக்காக அந்த ராஜா கூட சேர்ந்து அவனுக்கு உதவி செய்ய போயிட்டான். அது அவனுக்கே ஆபத்தா முடிஞ்சது. அந்த இடத்துல இந்த யோசபாத்தை அழிக்க எல்லாரும் கூட்டம் கூட்டாங்க. அந்த நேரத்துல அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். 19வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான். ஒருவேளை அவன் போன காரியம் ஒரு மீறுதலான காரியமா இருந்தாலும், நாமும் அநேக வேளைகளிலே மீறுகிறோம், தவறுகிறோம். ஆனால் கர்த்தருடைய விஷயத்திலே உங்களுடைய இருதயம் உற்சாகமாய் இருந்தால் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களை சமாதானத்தோடு கொண்டு வருவார். ஒருவேளை ஆபத்துகள் நீங்க செய்யற செயல்களாலே சுற்றி வரலாம், கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய இருதயம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகமாய் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளில் உற்சாகமாய் இருந்தது. அவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம். இங்க சொல்லப்படுகிற கர்த்தருடைய வழிகளில் உற்சாகமாய் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்கள்ல அவன் உற்சாகம் உள்ளவனாய் இருந்தான். இதை புரிந்து கொள்ள ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ஸை நாம் வாசிக்கலாம். நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன், NIV வெர்ஷனை நாம் வாசிக்க கேட்கலாம். NIV வெர்ஷன், நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன். ஸ்கிரீன்ல போட முடியாதுன்னு தெரியல. His heart was devoted to the ways of the Lord. Furthermore, he removed the high places and the Asherah poles from Judah. His heart was devoted to the ways of the Lord. அவனுடைய இருதயம் தேவனுக்கென்று, தேவனுடைய வழிகளில், தேவனுடைய காரியங்களில் தன்னை அர்ப்பணித்திருந்தது என்று வாசிக்கிறோம். உற்சாகமா இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த விஷயத்தை செய்யறதுக்கு, கர்த்தருடைய வேலைகளை செய்யறதுக்கு அவன் தன்னை அர்ப்பணித்திருந்தான் என்று வாசிக்கிறோம். இரண்டாவது LSB பைபிள், லீகசி ஸ்டாண்டர்ட் பைபிள் வெர்ஷன் வாசிக்கலாம். And his heart took great pride in the ways of Yahweh, and again he took away the high places and the Asherim from Judah. Took great pride in the ways of Yahweh. யெகோவா தேவனுடைய வழிகளில் அவனுடைய இருதயம் எப்படி இருந்தது அப்படின்னா, டுக் கிரேட் பிரைட், பெரிய அவனுக்கு பெருமை தவறான ஒரு பாவம் சொல்றோம். ஆனால் கர்த்தருடைய விஷயத்துல செய்யறதுல அவனுக்கு ஒரு பெரிய பெருமை இருந்துதான். கர்த்தருடைய வேலையை நான் செய்யறேன், ஹல்லேலூயா, ராஜாவின் வேலையை நான் செய்யறேன், கர்த்தருடைய வழிகளிலே நான் நடக்கிறேன். இதெல்லாம் அவனுக்கு இருந்த உற்சாகத்துக்கு பின்னாடி இருக்கிற
காரியங்கள். இன்னொரு வெர்ஷனை வாசிக்கலாம். ஹால்மன் கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட் பைபிள் எப்படி சொல்லுது? ஹால்மன் கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட் பைபிள். His mind rejoiced in the Lord's ways, and he again removed the high places and Asherah poles from Judah. His mind rejoiced in the Lord's ways. அவனுடைய மனம் கர்த்தருடைய வேலைகளை செய்கிறதுல மகிழ்ந்து இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கணும்னா எப்படின்னு புரியுதா? ஆண்டவருடைய வேலைகள்ல உங்களை அர்ப்பணித்து காரியங்களை நீங்க செய்யணும். ஆண்டவருடைய வேலைகளை செய்யல ஒரு பெருமிதம் நமக்குள்ள இருக்கணும். He took great pride in his ways. ஆண்டவருடைய வழிகள்ல, லார்ட்ஸ் வேஸ்ல, ஆண்டவருடைய வழிகள்ல நம்முடைய இருதயம் பெருமிதமாய் காரியங்களை செய்யணும். இன்னொன்று மகிழ்ச்சியோட நம்முடைய மனமெல்லாம் மகிழ்ச்சினால். இன்னும் நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. கேஜேவியில வந்து he was lifted up அப்படின்னு சொல்லுது. அவனுடைய இருதயம், his heart was lifted up அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவனுடைய இருதயம் உயர்த்தப்பட்டது. கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறதுல அவன் எவ்வளவாய் உற்சாகம் கொண்டு இருக்கிறான்றதை எப்படி விளக்குறாங்க பாருங்க. இந்த வேத வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது அவன் ஆண்டவருடைய வேலையை செய்தல அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்தான். இன்றைக்கு கேள்வி நம்மை நோக்கி வருகிறது, நாம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய வழிகள்ல சின்ன சின்ன காரியங்களை கூட, ஆண்டவருக்காக செய்கிற சின்ன காரியங்களை கூட நாம முன் வருகிறதே இல்லையே. ஏதோ நடக்குது, யாரோ நடத்துவாங்க, யாரோ செய்வாங்க. கர்த்தருடைய வேலையை, உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை கர்த்தருக்காக செய்கிறதுல நீங்க உற்சாகமாய் செய்யணும். கர்த்தருக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று உற்சாகப்படுறீங்களா? இல்லையே. கர்த்தருடைய ஜனத்துக்கு முன்பாக நான் காரியங்களை செய்ய வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு உற்சாகப்படுறீங்களா? இல்லையே. அதனால்தான் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. யோசபாத்தினுடைய இருதயம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டிருந்தது. கர்த்தர் அவனை உயர்த்தினார், ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அவனுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய வழிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வழி அப்படின்னு சொல்றோம். அது என்ன அப்படின்னா, இந்த மனிதனுடைய காரியங்கள் என்று பார்க்கலாம். 10வது வசனத்தை வாசிக்கலாம். 17வது அதிகாரம் 10வது வசனம். யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோட யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். யூதாவை சுற்றி இருக்கிற தேசம், சாரி 18:10 நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். வாசிங்க. சாரி, 19:10. அவன் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கிற காரியத்தை சொன்னா. 9வது வசனம் வாசிங்க. 2 நாளாகமம் 17:9. இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். இந்த யோசபாத் ராஜா அனுப்பின ஜனங்களை குறித்து சொல்லப்படுது. இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். இந்த யோசபாத் ராஜா என்ன பண்றானா, ஒரு டீம் அனுப்புறான். எதுக்கு? கர்த்தருடைய வசனத்தை சொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேத வசனங்களை ஜனங்கள் அறிய வேண்டும், வேதத்தை போதிக்க வேண்டும் என்கிற விருப்பம், வேதத்தை குறித்ததான விருப்பம் இவனுக்கு இருந்ததை பார்க்க முடியும். 4வது வசனம் வாசிக்கலாம். தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். ஹல்லேலூயா. தன் தகப்பனுடைய தேவனை தேடி, ஆண்டவருடைய வழிகள் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு முன்பாக இருந்த நியாயப்பிரமாணங்களை பெற்ற இஸ்ரவேலினுடைய வழிகளின்படி நடவாமல், அவங்க நியாயப்பிரமாணத்தை பெற்றாலும் கர்த்தருடைய வழிகளை நடக்காம போனாங்க. மற்றவங்களை பார்த்துட்டு அவன் ஆண்டவர்கிட்ட நடக்க இல்லை. அவன் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் நடந்தான். ஹல்லேலூயா. தேவனை தேடி அவன் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இது தேவனுடைய வழிகளில் அவன் கொண்டிருந்த உற்சாகத்தை காட்டுகிறது. மற்ற உற்சாகம் உள்ளவன் மற்றவங்க எப்படி நடக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு எல்லாம் அப்படித்தானே இருக்கிறாங்க, நானும் அப்படிதான் இருப்பேன், நான் மட்டும் என்ன ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறவர்கள் அல்ல. உற்சாகமாய் இருக்கிறவன் யார் எப்படி இருந்தாலும் நான் கர்த்தருக்காக இருப்பேன். ஹல்லேலூயா. யார் ஜெபம் பண்ண வந்தாலும் வரலனாலும் நான் வருவேன். யார் வந்தாலும் வரலனாலும் ஊழியத்துக்கு நான் வருவேன்.
அதுதான் உற்சாகம். தேவனை தேடி மற்றவர்களுடைய காரியங்களை பார்க்காமல் உற்சாகமாய் தன்னை ஒப்பு கொடுத்த தேவ மனிதன். 11வது வசனத்தை வாசிக்கலாம். பெலிஸ்தேரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோடு கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். அரபியரும் அவனுக்கு 1911 2 நாளாகமம் 19:11. இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருந்தார்கள். நீங்கள் திடமனதா இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். ஆமென். இந்த காரியம் எப்ப நடந்தது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வாசம், அவனுக்கு ஆபத்து வந்தது. அவன் ஒரு தவறு செஞ்சிட்டான், ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான். இஸ்ரவேல் ராஜாவோடு அவன் சம்பந்தம் வச்சுட்டு, அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு உதவி செய்ய இவன் போயிட்டான். கர்த்தருக்கு விரோதமாய் நடக்கிற ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய இவன் போனான். மிஸ்டேக் பண்ணி அவனுக்கு ஆபத்து வந்தது. வந்த பிறகு அவன் சமாதானத்தோட வந்தான்னு சொல்லிட்டு 19வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுது. அதுக்கு பிறகுதான் நிறைய காரியங்களை மறுபடியும் அவனுடைய இருதயத்தின் உற்சாகத்தினால அவன் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். 4வது வசனத்தை வாசிக்கலாம். 4 2 நாளாகமம் 19:4. 2 நாளாகமம் 19:4. யோசபாத் எருசலேமிலே வாசமா இருந்து திரும்ப பெயர்செபா தொடங்கி எப்ராயிம் மலை தேசம் மட்டும் உள்ள ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். தங்களுடைய பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்ப பண்ணினான். இவனுடைய செயல பாருங்க, இவன் ராஜாவான வேலையா செய்யறான். ராஜானா எப்படி என்ன வேலை செய்வாங்கன்னா மற்ற காரியங்களை பார்ப்பாங்க. இவன் பாருங்க, எருசலேமில் வாசமாயிருந்து திரும்ப காரியங்களை செய்து ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்ப பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது பின்மாற்றத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து அவர்களை கர்த்தர் பக்கமாய் திருப்புகிற மனிதன். கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது அப்படின்னு சொல்றது இதெல்லாம் தான் சொல்லப்படுது. நம்முடைய வாழ்க்கையில யாராவது ஒருவரை பின்மாற்றத்திலிருந்து நாம் திருப்புகிறோமா? தேவ ஜனமே, யாருக்காவது ஒருத்தருக்கு கர்த்தருடைய ரட்சிப்பை நாம் சொல்லுகிறோமா? ஜனங்களை கர்த்தருடைய பக்கமாக அவன் திருப்பினான். இதுதான் அவன் கர்த்தரிடத்துல கர்த்தருடைய வழிகளிலே அவனுடைய இருதயம் இருந்த உற்சாகத்தை நமக்கு காண்பிக்கிறது. அப்படியே நீங்க இந்த வசனங்கள்லாம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நடத்துகிற காரியத்தை அவன் கர்த்தரிடத்துல இருக்கிற உற்சாகத்தினால ஜனங்களோடு பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். 11வது வசனம் நாம் வாசிச்சோம். அந்த 11வது வசனத்துல அவன் சொல்றான், கடைசி பகுதி சொல்லுது, நீங்கள் திடமனதா இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களை செய்கிறதற்கு யோசிக்காதீங்க ஜனமே, யூதாவே. கர்த்தருடைய செயல்களை செய்கிறதுல, கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிறத, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறதுல, அவருடைய பாதத்துல, அவருடைய சமூகத்துல இருக்கிறதுல நீங்க யோசிக்காதீங்க, உற்சாகமாய் செய்யுங்கள் என்று ஜனங்களை உற்சாகப்படுத்தினார். அவனுடைய உற்சாகம் ஜனங்களை உற்சாகப்படுத்தினது. நாம் எப்படி இருக்கிறோம்? ஒருத்தர் பேசினா நம்முடைய கவலைகளை தான் நம்ம நிறைய சொல்றோம். நம்ம கிட்ட பேசுறவங்க ஆண்டவர்கிட்ட போகலாம் அப்படின்ற எண்ணம் வருதா? நம்ம கிட்ட பேசும்போது ஆண்டவர் பிள்ளைங்க 2 பேர் பேசினாங்கன்னா இருக்கிற பிரச்சனை, பிசாசை பத்தி நிறைய பேசுறோம். பிசாசு இது மாதிரி பண்ணிட்டான், அப்படி செய்யிட்டான்னு சொல்றோம். ஆனா நம்ம கிட்ட பேசுறவங்கள பயப்படாத, திடமனதா இருந்து காரியங்களை நடத்துங்க, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லுகிற இருதயம் உடையவன் யோசபாத். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய இருதயத்தின் உற்சாகத்தை யாராலுமே தடுக்க முடியல. ஹல்லேலூயா. அவனுடைய இருதயம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகமா இருந்ததை நாம் பார்க்க முடியும். அதனால்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கும் அப்படிப்பட்ட உற்சாகமான ஒரு இருதயத்தை தாங்க, உற்சாகமான இருதயத்தை தாங்க. உம்முடைய வழிகளில் நான் உற்சாகத்தை இழந்தவனாய் ஒருவேளை இன்றைக்கு இருக்கலாம். தாவீது சொல்றான், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். திரும்பவும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு என்னை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்கிறான். அவனுடைய இருதயம் எதை குறித்து இயங்குதுன்னா, அவன் ஒரு காலத்துல கர்த்தருடைய வழிகளை உற்சாகமா இருந்தான். இப்ப கர்த்தருடைய வழிகளை செய்கிறதற்கு அவனுக்கு ஒரு பெரிய தடை வந்துடுச்சு. அவன் இருதயம் சோர்ந்து போச்சு. தாவீது ஜெபிக்கிறான், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும்.
ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்ய. ஏன்னா உற்சாகம் இருந்தாதான் கர்த்தருடைய வழிகளை நம்ம நடக்கவே முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசபாத்தின் தேவன் இன்றைக்கு இருதயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க இருதயத்தை அவர் பார்க்கும்பொழுது உங்கள் இடத்துல கர்த்தருடைய வழிகளில் உற்சாகத்தை பார்க்கிறாரா? நிச்சயமாய் பார்க்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வழிகளில் உற்சாகமாய் இருந்த அந்த யோசபாத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம். என்னென்ன வழிகள்லாம், எந்தெந்த காரியங்கள்லாம் அவன் உற்சாகமாய் இருந்தான் என்பதையும் நாம் பார்த்தோம். இப்படி அவனை உற்சாகமாய் இருக்க பண்ணின காரியங்கள் எது அப்படின்றத நாம் பார்த்து முடிக்கலாம். அவன் ஆண்டவருடைய வழிகள்ல இவ்வளவு உற்சாகமா இருக்கிறதற்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ண விஷயங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். இவனுக்கு ஆண்டவருடைய காரியங்கள் என்று சொன்னாலுமே ஏதோ எந்த காரியமா இருந்தாலும் முதலாவது கர்த்தரை தேட வேண்டும் என்கிற இருதயம் அவனுக்கு இருந்தது. நீங்க 20வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நீங்க பார்ப்பீங்களானால் அங்க ஒரு பெரிய பிரச்சனை வருது. மாசிமா. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியரும் அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்னன்னா, மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவனுக்கு விரோதமாய் வருகிறார்கள். அநேகரோடு கூட சேர்ந்து அவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சீரியாவிலிருந்து வருகிறார்கள். பயமுறுத்துறதுக்கு ஆளுங்க வந்துடுச்சு, பயமுறுத்துறாங்க. ஆனால் இவன் செய்தது என்ன அப்படின்னா, நம்ம கூட எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆளை கவுண்ட் பண்ணு, அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கிறாங்களா அப்படியெல்லாம் அவன் பார்க்கவே இல்லை. அவன் கர்த்தரை தேடினான். அல்லேலூயா. எந்த காரியத்திற்கும் கர்த்தரை நோக்கி வருகிற ஒரு இருதயம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிற உற்சாகத்தை யாராலையும் கெடுக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு காரியமா இருந்தாலும், சின்ன விஷயங்களா இருந்தாலும், பெரிய விஷயங்களா இருந்தாலும், கர்த்தரிடத்திலே நம்முடைய காரியங்களை நாம் கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல அடைக்கலம் உண்டு. நம்ம எப்பொழுதும் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் நீங்க கொண்டு போங்க. அல்லேலூயா. நீங்கள் இப்படி பழகுவீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்க உணர்வீங்க. நீங்கள் கர்த்தருடைய வழிகளை செய்கிறதுல எந்த தடையும் வராது. ஆண்டவரோடு நீங்க வாழ்ந்து கொண்டே போகலாம். இந்த மனுஷனிடத்துல நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தரிடத்துல கொண்டு போறான். நீங்க இவனை குறித்து அந்த அவனுக்கு நான் சொன்ன அந்த ஒரு மிஸ்டேக் பண்ண அந்த இடத்துல அந்த ராஜா கூட அவன் போகும்போது நாம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து யோசிக்கிறாங்க. அப்ப கூட இவன் தான் சொல்றான், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் யாராவது இருக்கிறாங்களா கூப்பிடுங்க அப்படின்றான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி அவனுடைய இருதயம் போயிடுது. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு முட்டி மோதினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவரே வழிகளே எல்லாம் அடைச்சிச்சு, வழிகளை வாசலை திறங்க, எரிகோ மதில உடைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தேடல் தேவனாய் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஆலயத்துல நின்று அவன் ஜெபிக்கிறான். கர்த்தரை அவன் தேடின விதத்தை பாருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் கர்த்தரை தேடுவேன் என்று நீங்கள் முடிவு செய்வீர்களானால் உங்களுக்குள்ள அந்த உற்சாகமான இருதயம் நிலை பெற்று இருக்கும். இரண்டாவதாக அதை தொடர்ந்து வாசிப்போமானால் 6வது வசனத்துல இருந்து, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், நீரல்லவோ தேவன், தேவரீர் சக ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எப்படி ஜெபிக்கிறான் நல்லா. இதை கேளுங்க, எவ்வளவு உற்சாகமா இருக்குது வாசிக்கும் பொழுது. அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் இடத்துல அவன் ஜெபிக்கிறான். அவனுக்கு வந்து பிரச்சனை இருக்குது, ஆனா அவன் ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. நீரல்லவோ தேவன், ராஜ்யங்களை எல்லாம் நீர் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. அல்லேலூயா. இதை சொல்லும் போதே அவனுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் மறந்துடும்.
ஹalleluya. இந்த உற்சாகத்தின் ஆவியை பாருங்க எப்படி ஜெபிக்கிறான். அப்புறம் வாசிக்கலாம். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். வாசிமா. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். என்று சொல்லி இருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கவனிச்சு. என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறான். இது வரைக்கும் என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவன் 6வது வசனத்துல ஆண்டவரை உயர்த்தி அவன் ஆரம்பிக்கிறான். 7வது வசனம் சொல்றான், எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆபிரகாம்ல இருந்து அவன் விஷயங்கள் எடுக்கிறான். ஆபிரகாம்ல இருந்து எடுத்து அவன் சொல்றான், 9வது வசனம், எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை இதெல்லாம் வரும்போது உம்மை தேடுவோம் என்று சொன்னால் எங்களை நீர் காப்பாற்றுவீர், எங்களை ரட்சிப்பீர் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். இப்போதும் இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, அவங்களுடைய காரியங்களை சொல்றான். முன்னாடி காரியங்களை சொல்றான். என்ன இது குறிக்கிறது அப்படின்னா, ஆபிரகாமை பத்தி சொல்றான். ஆண்டவர் ஆலயத்தை குறித்து சொன்னதை சொல்றான். சாலமோன் சொல்லும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது சொன்னதை சொல்றான். அப்புறம் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வரும்போது நடந்த பிரச்சனையை பத்தி சொல்றான். எல்லாமே சொல்லி இதெல்லாம் சொல்லி காட்டுறான். அப்படி அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, அவனுக்கு இருந்த வேத அறிவை அது குறிக்கிறது. வேதத்தை சரியாக அறியாதவனிடத்துல உற்சாகங்கள் குறைந்து போக வாய்ப்பு உண்டு. வேத வசனங்கள் தான் அந்த உற்சாகத்தை நமக்குள்ளே நிலைத்திருக்க செய்யும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இவன் இந்த காரியங்களை அறிக்கையிடும் பொழுதே அவனுக்குள்ள இருக்கிற உற்சாகம் மேலோங்கி நிற்கும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. வேதத்தை இந்த மனிதன் அப்படியே சொல்றாம கிளீனா ஆண்டவர்கிட்ட போய் அவருடைய நியாயங்களை, அவருடைய வழிகளை அவன் அறிக்கை எடுக்கிறான். அவனுக்கு இருந்த வேத அறிவு நமக்கு வேண்டும். அல்லேலூயா. வேதத்தை நிறைய வாசிக்கணும். தேவனுடைய காரியங்களை, செயல்களை நாம தியானிக்கணும். இந்த வேதத்தை நீங்க எவ்வளவு வாசிக்கிறீங்களோ, தியானிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நமக்குள்ள விசுவாசம் பெருகும். அல்லேலூயா. ஏன்னா வேத வசனம் தெளிவா சொல்லுது, உங்களுக்கு விசுவாசம் வேணுமா, அது ஆண்டவருடைய வார்த்தையினால தான் வரும். விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால தான் வரும். தேவனுடைய வசனத்தினால தான் விசுவாசம் வரும். தேவனுடைய வசனத்தை எவ்வளவு நீங்க வாசிக்கிறீங்களோ, எத்தனை தடவை அதை வாசிக்கிறீங்களோ, எவ்வளவு அதை நேசிக்கிறீங்களோ, எவ்வளவாய் அதை குறித்து உங்க இருதயத்தை திருப்புறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள விசுவாசத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று நீ சொல்வாயானால் அது அப்படியே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். இந்த விசுவாசமும் எப்படி வருது அப்படின்னா, வேதத்தை சார்ந்துதான். இந்த மனிதன் வேதத்தின் மேலே அவனுக்கு இருந்த ஒரு எண்ணத்தை இங்க நாம பார்க்கிறோம். பிறகு இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். அந்த 12வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எங்கள் தேவனே, 2 நாளாகமம் 20:12. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. அவன் இவனிடத்துல நாம் பார்க்கும்பொழுது கர்த்தரை தன்னுடைய பலமாக அவன் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை நீங்க கவனித்து பார்ப்பீர்களானால் அவர் சொல்றான், இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை.
கத்தரை அப்படின்னா அவன் எதை எதிர்பார்க்கிறான் அப்படின்னா கத்தரே காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தரை நம்முடைய பலமாக, இஸ்ரவேலின் தேவனை நம்முடைய பலமாகிய கன்மலையை நீ மறந்தாய் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய காரியங்கள்ல நம்முடைய முயற்சிகளை நாம் நிறைய கொடுக்கிறோம், நம்முடைய பலத்தை நாம் கொடுக்கிறோம். வேதவசனம் சொல்லுது, உன் பலமாகிய கன்மலையை, ரட்சிப்பின் தேவனை நீ மறந்தாய். உன்னுடைய பலமாக அவர் மாறணும். ஹல்லேலூயா. இதை யோசபாத்தை போல சொல்லணும், எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. கத்தரையே நோக்கி பார்க்கிற கண்களும், கத்தரை தன்னுடைய பலமாக கொண்டிருக்கிற இருதயம் உற்சாகமாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அவரை பலமாக நீங்கள் நினைப்பீர்களானால் உங்க உற்சாகத்தை யார் கெடுக்க முடியும்? ஹல்லேலூயா. அவரையே உங்கள் கண்கள் நோக்கி இருக்குமானால் உங்களுடைய உற்சாகத்தை எந்த எதிரிகளும் கெடுக்க முடியாது, எந்த வல்லமைகளும் கெடுக்க முடியாது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் கெடுக்கவே முடியாது. கர்த்தர் நம்மோடு இருந்து காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இப்படி இவன் ஜெபித்த பிறகு கடைசியாக காரியங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, இவன் ஜெபித்து முடித்த பிறகு 14வது வசனத்துல வாசிக்கலாம். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாசியேல் என்னும் ஆசாபின் புரியில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. யாசியேல் என்கிற ஒரு மனுஷன் மேல ஆண்டவருடைய ஆவி இறங்குது. அவன் பேசுகிறாங்க, சகல யூதா கோர்தாரே, சகல யூதா கோர்தாரே, எருசலேமிலே ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடைய அல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு போங்கள், இதோ அவர் சீசம் மேட்டுவழியாக வருவார்கள், நீங்கள் அவர் இருவேல் வனாந்தரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரை கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரு பாருங்க. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். இப்படி தீர்க்கதரிசனம் வருது. இதற்கு அவன் செய்த காரியத்தை பாருங்க. அப்பொழுது யோசபாத் 18வது இருந்து வாசிக்கலாமா? அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய வார்த்தை வருது, தீர்க்கதரிசன வார்த்தை வருது அப்படின்னா நான் நன்றின்னு சொல்லிட்டு போயிடுறோம், அதை பத்தி யோசிக்கதே இல்லை. இவனுடைய காரியங்களை பாருங்க. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் செய்த பாருங்க. அவன் என்ன பண்றான்? ஆண்டவருடைய வார்த்தை வந்த பிறகு அவன் செய்வதை பாருங்கள். யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஹல்லேலூயா. இதுல பாருங்க 20வது வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவன் தீர்க்கதரிசனம் வந்தவனே அதை விசுவாசிக்கிறான். பிறகு கர்த்தரை துதிக்க அவன் இருதயம் திரும்புது. கர்த்தரை துதிக்கும்படியாக செய்ய 21வது வசனம் சொல்லுது, அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி என்ன பண்றானா, தீர்க்கதரிசனம் வந்துச்சு, ஆண்டவர் அந்த வேலையை அவர் பார்த்துக்குவாரு, இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அவன் கவனிக்கிறான். பாருங்க, கர்த்தர் சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வரும், உங்களால நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். அவன் அதை புரிஞ்சுட்டு சொல்றான் பாருங்க, ஜனங்களே, தீர்க்கதரிசனத்தை கேட்டீங்க, ஜனத்தை பார்க்கும்போது ஏராளமா தெரியுது. உங்களுக்கு ஒருவேளை பின்னாடி நீங்க உங்க மைண்ட்ல யோசிக்கலாம், இவ்வளவு ஜனம் வருது, ஆண்டவர் சொன்னாரு நடக்குமா அப்படின்னு யோசிக்கலாம். அப்படி நினைக்காதீங்க. அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்க, அவருடைய வசனத்தை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துறான் பாருங்க. அவன் தேவனை விசுவாசித்தான். இரண்டாவது, அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை நம்பி அவன் செய்யற காரியம், கர்த்தரை துதிக்க காரியங்களை செய்தான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். ஒரு சண்டை நடக்குது, ஒரு போர் நடக்குது. அதுல முன்னாடி
இப்ப நம்ம கூட இப்ப இருந்தா இது மாதிரி ஒரு விஷயத்துக்கு போனா முன்னாடி ஆயுதம் அணிந்தவர்களை அனுப்பிச்சிட்டு பின்னாடி வேணா பாடின்னு போலான்னு போவோம். ஏன்னா முன்னாடி பாடுறவங்க போய் என்ன பண்ணுவாங்க, யாராவது வந்து ஓடி வந்துருவாங்க. அவன் பாருங்க, ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். கர்த்தரை துதிக்கிறவங்களை முன்னாடி வை அப்படின்ட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனையை பின்னாடி வை, பிரச்சனையை சந்திக்கிற பலத்தெல்லாம் பின்னாடி வை, ஸ்ட்ரென்த் எல்லாம் பின்னாடி வை, உன்னுடைய முயற்சியெல்லாம் பின்னாடி வை, கர்த்தரை துதிக்கிறத முன்னாடி வை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசபாத் கர்த்தரை துதிக்கிறவனா இருந்தான். ஹல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்த உற்சாகத்தை குறைக்கவே முடியல. கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம் உற்சாகமா இருந்தது. பிரச்சனை எல்லாம் பின்னாடி வை, அதுக்கு நீ பண்ற முயற்சி, உன்னுடைய ஆலோசனை, யோசனை, பிளான் எல்லாத்தையுமே பின்னாடி வை. ஒன்னே ஒன்னு சொல்லு, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா, அல்லேலூயான்னு ஏன் இப்படி சொல்றேன்னா, என் மனம் ஆண்டவர் அவனுடைய செயலுக்கு கொடுத்த ரெஸ்பாண்டை யோசிக்குது. அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் பாடி 21 இருந்து மறுபடியும் வாசிமா. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது ஹல்லேலூயா, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க. அவன் துதிக்க செய்ய பண்ணினா, துதிக்கிறவர்களை முன்பாக நிறுத்தினா. வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, சந்தோஷமா இருக்கு அதை படிக்கும்போது. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, அப்படியே பின்பு அப்புறம்னு சொல்லிட்டு சொல்லல, கரெக்டா எக்ஸாக்டா சொல்லுங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, நீங்கள் துதிக்கும் பொழுதே கர்த்தர் காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. அவர்கள் துதி செய்து பாடி துதி செய்ய தொடங்கின போது எல்லா காரியங்களையும் செய்ய கர்த்தர் எழும்பினார். ஹல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தருடையது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னால் உங்களுக்காக எழும்பி செய்வார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், உங்களுடைய இருதயம் உற்சாகமா இருக்கதா அப்படின்னு ஆண்டவர் பார்த்துட்டார்னா அவர் உங்களுக்காக காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். தேவ ஜனமே, நீ சந்தோஷமாய் வாழ்கிறதற்கு, உயர்வாய் வாழ்கிறதற்கு கர்த்தர் வழிகளை வச்சிருக்கிறார். யோசபாத்தினுடைய இருதயம் அவனுடைய கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டது. கர்த்தரை அவன் நேசித்தான், அவனுடைய வேதத்தை அவன் நேசித்தான். வேதத்தினுடைய காரியங்கள்ல, கர்த்தருடைய வேதத்தை போதிக்கிறதுல, ஊழியம் செய்கிறதுல, மற்ற ஜனங்களும் கர்த்தரை அறியணும், கர்த்தரிடத்துல அவர்கள் திரும்பணும் என்கிறதுல அவனுக்கு பெரிய கவனம் இருந்தது. கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தரை துதித்தான். இங்க இந்த காரியம் நடந்த பின்பு பாத்தீங்கன்னா 26வது வசனத்தை வாசிங்க. 26. 4ஆம் நாளின் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். துதிகளை செலுத்த ஒரு இடத்தையே நிர்ணயிச்சிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்தம் வரும்போது துதிக்கிறது உற்சாகமே அல்லாமல் வேற என்ன? ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு அவனுடைய இருதயம் உற்சாகமா இருந்தது பாருங்க. ஃபைட் நடக்குது, போர் நடக்குது. அந்த டைம்ல கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு பாடுறான். எந்த அளவுக்கு கர்த்தர் அந்த மனிதனை வைத்திருந்தார் பாருங்க. அதனால்தான் வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனுடைய கைகளில் ராஜ்யபாத்தை திடப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவனிடத்துல எல்லாரும் காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. யோசபாத்தின் தேவன் நம்முடைய தேவன். அவர் இருதயங்களை பார்க்கிற தேவன். கர்த்தருடைய வழிகள்ல அவன் இருதயம் உற்சாகமா இருந்தது. தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் இவனை குறித்து பார்க்கும் பொழுது அவரிடத்துல நாம் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். நம்மை ஆராய்ந்து பார்த்து, கர்த்தருடைய வழிகள்ல என் இருதயம் உற்சாகமா இருக்குதா? இல்ல உற்சாகமா இருக்கிறவன கூட அவன் உற்சாகத்தை குறைக்கிற மாதிரி நான் நடக்கிறேனா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உற்சாகமா ஊழியத்துக்கு போலாம் அப்படின்னு ஒருத்தன் கூப்பிட்டா இவன் சொல்ற பதில இவனே போக மாட்டான். அந்த மாதிரி ஆயிடும். வா ஜெபிக்க போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, ஆலயத்துக்கு போலாம் அப்படின்னு சொன்னா அவன் சொல்ற பதில இவனும் ஆலயத்துக்கு போக மாட்டான். அப்படி இல்லாம நாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவர்களாக, கர்த்தரிடத்துல ஜனங்களை சேர்க்கிறவர்களாக, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக நாம் இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். யோசபாத்தை நினைங்க. எப்படிப்பட்ட ஒரு
ராஜாவாய் அவன் இருந்திருப்பான். அவனுக்கு கீழே இருக்கிற ஜனங்கள் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவனுடைய நாட்கள், சாலமோன் நாட்கள்ல ஐஸ்வர்யம் நிறைய இருந்தது. ஆனா சரித்திரம் சொல்லுது அவனுடைய நாட்கள்ல ஜனங்க ரொம்ப சந்தோஷமா இல்ல, போக போக அவர்கள் ரொம்ப வேதனையை அனுபவித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதத்திலயும் நாம பாக்குறோம். ரெகோபெயாம் அவனிடத்துல ஜனங்கள் சொல்றாங்க, உங்க தகப்பன் எங்கள் மேல் பாரமான சுமைகளை ஏற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துக்குள்ளாக போனாங்க. ஆனால் இந்த யோசபாத்தை குறித்து சரித்திரம் சொல்லுது, இவனுடைய நாட்கள்ல ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். இவனை குறித்து இஸ்ரவேல் வரைக்கும் கேள்விப்பட ஜனங்கள் ஆரம்பித்தார்கள். இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசி சொன்னா, எலிசா தீர்க்கதரிசி சொல்றான், யோசபாத்தினுடைய முகத்தை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை போல நாம் உற்சாகம் உள்ளவர்களா இருப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தாவே, நாங்க எங்களுடைய சோம்பல், சோர்வு, எங்களுடைய பலவீனங்களை காரணமாக வைத்து உம்முடைய வழிகளிலே நாங்கள் நடக்க தவறி இருப்போமானால் எங்களை மன்னியும் அப்பா. ஏன் எங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வரல, ஏன் இந்த காரியம் எங்களுக்கு கிடைக்கல என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய இருதயம் இருக்க வேண்டிய அளவுக்கு உற்சாகமாய் இல்லாததுனால தானே இந்த குறைவு, இந்த சோர்வு. யார் என்ன சொன்னாலும், யார் எப்படி நடந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் கர்த்தரை தேடுவேன் என்று நான் முடிவு எடுத்திருந்தா இன்னைக்கு நான் நினைக்கிறவர்கள் என் கூட இருந்திருப்பாங்களே, நான் நினைத்த காரியம் எனக்கு நடந்திருக்குமே. என்னுடைய இருதயம் உம்முடைய வழிகளில் நடந்த உற்சாகத்தை இழந்தது. இதற்கு காரணமாயிருந்த எல்லாத்தையும் நான் விட்டுட்டு தாவீதை போல நான் ஜெபிக்கிறேன். இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும். ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா, ஓ ஜீசஸ், அவரை நோக்கி நாம் பார்க்கலாம். இயேசுவே, என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்க்கட்டும். அவரை பார்க்க நாம் மறந்து போனோம். அவருக்கு சந்தோஷமா இருக்கிறதுல நாம் சந்தோஷம் காணாமல் போய்விட்டோம். அவருடைய வழிகள்ல நாம் உற்சாகம் இல்லாதவர்களாய் போனதுனால காரியங்கள் இப்படியாய் மாறினது. மாறி இருக்கிறது இப்ப இருக்கிறவங்க சூழ்நிலைகளுக்கு காரணம் நம்முடைய உற்சாகத்தை நாம் இழந்து போனோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இப்பொழுது உமக்கு பிரியமானதை செய்ய நான் வருகிறேன். மைனர், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நீளம் தவிப்பது என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. அவர் நம்முடைய ஏக்கமாக மாறட்டும். ஏக்கமே, நாம் விட்ட எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில திரும்ப வரட்டும். கர்த்தருடைய வழிகளில் நாம் இழந்த உற்சாகத்தை கொடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். இழந்த உற்சாகத்தை, இழந்த செயல்களை, நீ ஆதியில் செய்த கிரியைகளை மீண்டும் செய்வாயாக. ஆதியில் செய்த கிரியைகளை மீண்டும் செய்வாயாக. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து
மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை, உன்னுடைய உற்சாகமான செயல்களை கர்த்தருக்காக செய்வாயானால், யோசபாத்தின் தேவன் உன்னை உயர்த்த வல்லவர், உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர், உன்னை திடப்படுத்த வல்லவர். உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் உம்மையே நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் இயேசுவே. அன்பின் சிகரமே ஆருயிரே, ஆறுதலே சிகரமே ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே தெய்வமே. ஆண்டவரை கூப்பிடுங்க, ஆண்டவருக்கு உதவி கேளுங்க. ஆண்டவரே, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இழந்த உற்சாகம் மீண்டுமாய் திரும்ப வரட்டும். எந்த மனிதர்களும் அதை தடுக்க கூடாது. எதற்காக நான் அதை விட்டேனோ, ஓ இயேசுவே, நான் விட்ட உற்சாகத்தை திரும்ப எனக்குள்ள வைங்க. அது அக்னியா எனக்குள்ள வரட்டும். ஒரு அக்னி எனக்குள்ள போடுங்கப்பா. எல்லா காரியங்களையும் எதிர்த்து விட முடியாது, எல்லா சோர்வுகளை மாற்ற முடியாது, எல்லா பலவீனங்களை மாற்ற முடியாது, எல்லா சோம்பலை மாற்ற முடியாது. கர்த்தரை விட்ட எல்லா இடங்களிலும், வழி விலகின எல்லா பகுதிகளிலும் திரும்பவும் திரும்பவும் ஓ உம்முடைய காரியங்களை செய்ய, உம்முடைய செயல்களை செய்ய, ஆதியில் செய்த கிரியைகளை கர்த்தருக்காக எழும்பி செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய சமூகத்தை தேட, அதிகாலையில் ஜெபத்திலே நிற்க, முழங்கால்களிலே நிற்க, தேவனுடைய வேதத்தை வாசிக்க என்னை மறுபடியும் உற்சாகமாய் ஒப்பு கொடுக்கிறேன். இப்பொழுது யோசபாத்தின் தேவன், யோசபாத்தின் தேவன் என்னுடைய இருதயத்தை உற்சாகப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே. உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. உம்மை நோக்கி என் கைகளை என்னால் முடியல, எனக்கு நிற்க பலன் இல்லை. இந்த கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை. என்னுடைய உண்மையை நோக்கி நிற்கிறது. நான் உண்மையே நம்புகிறேன். என்னை மீமாக உயிர்ப்பையோ, என்னை உற்சாகமாக்கோ. ஆண்டவரே, நான் விட்டதை திரும்ப பெறும்படி. ஹல்லேலூயா. ஓ கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. ஒரு வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல், ஓ உங்களுடைய இருதயம் வறண்ட நிலமாக கர்த்தருக்கு முன்பாக இருந்தால், இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவ நீரூற்றை உங்களுக்குள்ளே ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. அது உங்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு ஓடுகிற உற்சாகத்தின் ஆவி, ஹல்லேலூயா, உங்களுக்குள்ளே ஊற்றப்படுகிறது. உங்களுடைய வயிற்றுக்குள்ளே அது ஊற்றப்படுகிறது. அவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருந்து புறப்படுகிற, உங்களை உற்சாகப்படுத்துகிற தேவ ஆவியானவர் ஓ வறண்ட நிலமாய் காணப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையை நிரப்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுகிறார். எல்லா வனாந்தரங்களும் செழிப்பாக மாறுகிறது. ஹல்லேலூயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஓ ஒருவேளை துக்கத்தோடு நீங்க வந்து அவருடைய பிரசன்னத்தை இழந்தவர்களாய் நீங்க இருக்கலாம். ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியலையே.
தேவனுடைய சமூகத்திலே சேர முடியாது நினைக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். அதை பார்த்து சொல்லுங்க, எனது ஏக்கமே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, பாசமே, எனது ஏக்கமே, உங்களுடைய ஏக்கம் அவராக மாறட்டும். உங்களுடைய பிரியம் இயேசுவாக மாறட்டும். உங்களுடைய பாசம் அவருடைய நேசமாக மாறட்டும். ஓ எனது ஏக்கமே, அன்பின் சிகரமே, உயிரே, தெய்வமே, ஆறுதலே, அன்பின் சிகரமே, உங்களை அணைக்கும்படியாக, உங்களை ஆறுதல் படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மை உற்சாகப்படுத்தின தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நீர் என்னை பலப்படுத்தினீரே, என்னை உற்சாகப்படுத்தினீரே, உற்சாகத்தின் ஆவியை எனக்கு கொடுத்தீரே. நன்றி, 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 நன்றி அப்பா. யோசபாத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.